கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் விஷால் தமிழ் திரையுலகின் கதாநாயகர்களில் முக்கியமானவர். அசாத்தியமான நம்பிக்கைக்கும் ஆளுமைக்கும் சொந்தக்காரர், தலைமை குணம் நிறைந்தவர். அதனால்தான் எத்தனையோ திரைப்பட முன்னணி ஹீரோக்கெல்லாம் இருந்தும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு போட்டிகளுக்கிடையே வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்தே தீருவேன் என்கின்ற முனைப்போடு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் அரசியல் களம் காண முயற்சி செய்தார். திரைப்படத்துறையில் போராட்டம் என்பது மிகவும் வழக்கமான ஒன்றுதான். இவருடைய போராட்டம் சற்று வித்தியாசமானது. திரைப்பட நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பிறகு நடிகை வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தார். இவருடைய காதல் திருமணத்தில் முடியும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் நடிகர் சங்க தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் நடிகையின் தந்தையும் நடிகருமான சரத்குமார் போட்டியிட்டார். அந்த போட்டியில் இவருக்கும் விஷாலுக்கும் நேரடியான தேர்தல் மோதல் நடந்தது. தேர்தலில் வெற்றி பெற்ற விஷால் காதலில் தோல்வியடைந்தார். இந்த காதல் தோல்விக்கு பிறகு வரலட்சுமி சரத்குமார் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருப்பது எல்லோரும் அறிந்ததே. இந்த சூழலில் நீண்ட நாளாக கிடப்பில் கிடந்த விஷால் நடித்த மதகஜராஜா என்கின்ற படம் பல்வேறு தடைகளை தாண்டி திரைக்கு வந்தது. அந்த படத்தின் ப்ரோமோவில்தான் நடிகர் விஷாலுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பது எல்லோருக்கும் பரவலாக தெரிந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த படத்தின் விளம்பரத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் கூட நாட்களாக தடைப்பட்டிருந்த அந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு அந்த விழாவில் கலந்து கொண்டார். முகமெல்லாம் சற்றே வீங்கிய நிலையில் கைகள் நடுங்கியபடி மைக்கை பிடித்து அந்த படத்தின் வெற்றிக்காக அவர் தன் பங்களிப்பை ஆற்றினார். அவரது ரசிகர்கள் இதனை பார்த்து மிகவும் கலக்கமடைந்தார்கள். இந்த சூழலில்தான் யோகிடா என்கிற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விஷால் கலந்து கொண்டு அவரது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். ஆமாம், நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த அவருடைய திருமணம் அவரது 47வது வயதில் நடைபெறப் போகிறது என்கின்ற செய்தியை அறிவித்தார். யோகிடா படத்தின் கதாநாயகிதான் அவர் மணக்கப் போகும் மணப்பெண். பேராண்மை, மாஞ்சாவேலு, அரவான் போன்ற படங்களில் நடித்த நடிகை சாய் தன்ஷிகாவைத்தான் தற்போது விஷால் காதலித்து வருகிறார். தன்ஷிகா பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு அவரது மகளாக நடித்த கபாலி படத்திற்கு பிறகுதான் மிகவும் பிரபலமடைந்தார். தற்காப்பு கலைகளில் கைதேர்ந்தவரான இவர் படங்களிலும் தனது திறமையை வெளிக்காட்டி வருகிறார். யோகிடா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விஷாலும் தன்ஷிகாவும் சேர்ந்தே தங்களது திருமண தேதியை அறிவித்தார்கள். நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகுதான் தனது திருமணம் என்கின்ற கொள்கையில் கொஞ்சமும்
தளராமல் விஷால் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரனுக்கு பிறகு லட்சிய நடிகர் என்கின்ற பட்டத்தை இவருக்கு சூட்டலாம் என்றே தோன்றுகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் நடைபெற இருக்கும் தங்களது திருமணத்திற்கு அனைவரும் வருகை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நாமும் நமது வாழ்த்துக்களை சொல்வோம்.